இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்லிமெண்ட் பேனலில் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி, அதாவது டிஜிட்டல் கரன்சி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்றத பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அது எதனால் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஏற்றது கிடையாது, இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் பயங்கரமாக வந்துட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்போ கிரிப்டோ பேன் பண்ண போகிறாங்களா, இல்லை நம்ம வச்சிருக்கிற எல்லா ஆல்ட் காயின்ஸ் இல்லை பிட் காயின்ஸ் இதெல்லாம் வித்துடலாமா, இதனால என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்துருக்கும். இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயங்கள் என்ன பேசியிருக்காங்க அண்ட் இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரமாக நான் சொல்ல முடியுமோ ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவை நான் முடிக்க பார்க்குறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹை ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கவர்மெண்ட் பேசியிருக்காங்க அப்படின்றாங்க இல்லையா, இது ரிலேட்டிவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அஃபிஷியல் நியூஸஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த விதமான அஃபிஷியல் நியூஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல. பட் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நியூஸ் பேனல்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த எக்கனாமிக் டைம்ஸ், இவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கவர்மெண்ட் எப்போ பேசியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்கன்னா May 21 அன்னைக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி பெருசாக வெளியே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியே வரல. ஓகேங்களா, இதுதான் விஷயம். ஆனால் பேசியிருக்கிறதா வந்திருக்கு. அதில் என்னென்ன பேசினாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பேனலுக்கு ஒரு சப்மிட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட ஈகோசிஸ்டமை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்றத பற்றி அதை கிளாரிஃபைவும் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அது எதனால் ஹை ரிஸ்க் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப வளவலன்னு எல்லாத்தையுமே வந்து பேசாமல் அண்டு அது வந்து என்ன விஷயம் ஏது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் நான் பேசி டக்குன்னு வந்து முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் இதில் சில கேட்டகரிஸ் வந்து மெயினாக ஹைலைட் வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிஸ்க்கை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து ரொம்பவே ஹை வால்டைலாக வந்து இருக்குது. ஒரே நாளில் 20% ஏறுது இறங்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு வேளை இறங்கிருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாகுது. இதனால் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. இப்போ நியூயார்க் கிரிப்டோவில் வர்றவங்களுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆன் டெலிகிராம் அக்கௌண்ட்லாம் முன்னாடி நிறைய சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ பே அவுட் கொடுத்துருக்கோம், இந்த இவ்வளோ கொடுத்துருக்கோம் நிறைய ஃபேக்காக வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஃபேமான ஒரு பிராண்டை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிராண்டை வந்து அந்த நேம்லேயே வந்து நிறைய ஃபேக்கான அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஸோ மற்றவங்கள ஏமாற்றி புதுசாக உள்ள தேடி வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விலை வச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு 2 தரேன் அப்படின்வாங்க. அப்போது நிறைய பேர் நம்பி அதை கொடுக்கும்போது இப்படி ஏமாறுறாங்க. இது வந்து ப்ராப்பரான வேவே கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த ட்ரேட்லேயே வராது. ஏன்னா கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேறு டோட்டலாக. பட் மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் வந்து இருக்குது, பெருசாக வந்து யாருக்குமே புரியலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நிறைய ரக் பூல் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்துட்டு அதே மாதிரி நிறைய இப்போ பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், அவங்களே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த சில காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பயங்கரமாக கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய லாஸஸ் வந்து இதனால் நடக்குது. ஸோ இதனால் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு இன்வெஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் தொலைச்சிட்டிங்க, ஒரு வகையில் உங்களுடைய கிரிப்டோ நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இப்போ யாரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சும் கொடுக்க முடியாது. அதை நீங்கள் மாற்றி யாருக்கும் அனுப்பிட்டீங்கன்னா கூட அதை உங்களால் ரிட்டன் எடுக்க முடியாது. இங்கே அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இதெல்லாமே பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க சொன்ன பாயிண்ட்டில் மெயினாக இது ஒன்று. ஏன்னா அனானமஸ் டிரான்சாக்ஷன் நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மணி லாண்ட்ரிங், இல்லீகல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அன்ஆத்தரைஸ்டான நிறைய விஷயங்கள் பார்டர் டு பார்டர்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதையும் மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதையும் அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி கிராஸ் பார்டர் கேபிட்டல் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிரிப்டோ மூலமாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை வந்து கண்ட்ரி விட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்து மாற்றவும் முடியும். ஸோ கவர்மெண்ட் இதுக்குள்ளே வராது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அது எதுக்காக இந்த ஃபண்டு போகுது வருது, அது என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க, இது மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு நமக்கு ஃபியூச்சரில் ஒரு பாதிப்பை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா அந்த பேனலில் வந்து டிஸ்கஷன் பண்ண தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, பெரிய பெரிய ஃபினான்ஷியல் ரிலேட்டிவாக இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே அந்த பேனலில் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து கிரிப்டோவை பேன் பண்ண போகிறாங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் வந்து சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்தியாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கெயினுக்கு டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் அதை பற்றி நான் படித்து நான் காமிக்கிறேனே, இதோ இருங்க, இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 23ல் இந்த டிடிஎஸ் அப்படின்றது பொதுவாக இப்போ இந்தியாவில் எஃப்ஐ கீழே வரக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ ஒன்றில் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த டிடிஎஸ்ன்றது எல்லா இடத்துலையும் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது 6.45 lakhs இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர்கிட்ட வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்களா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, அது ஃபைல் பண்ணும்போது 1.39 lakhs மட்டும் தான் பார்த்திங்கன்னா கணக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அதாவது 1.39 lakhs பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு காமிச்சிருக்காங்க இண்டிவிஜுவல்ஸு. மீதி இவ்வளோ லட்சம் பேர் வந்து என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்றத அவங்க என்னென்ன இயருக்கு எப்படி நடந்துச்சு அண்ட் எவ்வளோ இது மூலிமா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவை பற்றின பேனுக்கான ஒரு முடிவு கவர்மெண்ட் வந்து எடுக்கல. அது ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்காது அப்படின்றத அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷனை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி நடந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ அது இன்னும் கிளியராக வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து வரல. அதை பண்ணணுன்றதுக்காக அதில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி இந்த ஒரு பேனலில். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் இந்தியா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப் பண்ணிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் பேக்டு ஒரு டிஜிட்டல் கரன்சியாக வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயினுக்கு பதிலாக அது வந்து இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இன்னும் ஒரு ட்ராக்கபிளாக வந்து இருக்கும். ஸோ யார் வாங்குறா போகிறா என்ன பண்ணுறாங்கன்றது ஈஸியாக தெரியும். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு முயற்சியும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா வந்து நியூஸஸ்லாம் நமக்கு தெரியும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் கவர்மெண்டோட அப்டேட்ஸை க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஐசி ரிஸ்க்கான விஷயங்களில் போய்ட்டு நீங்கள் எப்போவுமே இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ லாங் டேர்முக்கு பேஸ் பண்ணி இது வந்தாலும் வந்து யோசிங்க. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்மூத் ப்ராசஸாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்தியாவில் கிரிப்டோ ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய தாட் நான் வந்து கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.